ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே கத்திரிக்காய் கருவாடு சுண்டல் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு எண்ணெய் நல்லா காஞ்சோனையும் கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கோங்க. வெந்தயம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை, இப்போ 10 to 15 சின்ன வெங்காயம் குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. இதில் சின்ன வெங்காயம் பூண்டு 10 to 11 நல்லா உரித்து வச்சுருக்கேன். அதையும் நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. இது முழுசாக ஆட் பண்ணிக்கணும். அப்போ கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு. இது நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ 2 பெரிய சைஸ் தக்காளி குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோட ஆட் பண்ணிக்கோங்க. 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா வதக்கிக்கோங்க. இதை இப்போ 1 டேபிள் ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு ஒரு லிட் போட்டு மூடி வச்சுடுங்க. சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் மூடி வச்சிட்டிங்கன்னா தக்காளி குயிக்காக வதங்கிடும் நமக்கு. பாருங்கள், இந்த மாதிரி வதங்கி லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சிருச்சு. இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போது 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், அகெயின் 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. இப்போ இதெல்லாமே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ தான் பச்சை வாசம் போயிடும். சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். இப்போ மசாலாவோட பச்சை வாசம் எல்லாம் போயிடுச்சு. எல்லா பக்கம் மசாலா ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. இதுவே கிரேவி பதத்துக்கு வந்துருச்சு. நல்லா சாட்டே பண்ணிகிட்டே இருங்க. அப்போ தான் பச்சை வாசம் போயிடும். மசாலா வாசம் எல்லாம் போயிட்டு நமக்கு ஒரு கிரேவி பதத்தில் வந்துடும். இந்த ஸ்டேஜில் நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ண கத்திரிக்காய் ஆட் பண்ணிக்கணும். நான் 5 to 6 கத்திரிக்காய் வந்துட்டு கட் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணுறேன். இப்போ அகைன் இதையும் நல்லா மசாலாவோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. கத்திரிக்காய் ஃபுல்லாக மசாலாவில் டிப் ஆகிற மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கத்திரிக்காய்க்குள்ளே மசாலா எல்லாம் நம்ம போட்ட மசாலா எல்லாமே நல்லா இறங்கிட்டு டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. மசாலாலாம் கத்திரிக்காயில் இறங்கட்டும். இந்த ஸ்டேஜில் ஒரு குட்டி கப்பில் 1 கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கத்திரிக்காய் வேகிறதுக்காக. இதை ஒரு டைம் சாட்டே பண்ணிவிட்டு
ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. கத்திரிக்காய் நல்லா வெந்துடும் இந்த தண்ணியில். ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா மசாலா எல்லாமே வந்து கத்திரிக்காயில் இறங்கி கத்திரிக்காயும் ஆல்மோஸ்ட் வந்து குக் ஆகிடுச்சு நமக்கு. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் இப்போது நான் வந்து ஒரு கப் சுண்டல் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வேக வச்சுட்டேன். 3 விசில் விட்டு வேக வச்சுருக்கேன். அந்த சுண்டலை இப்போ ஆட் பண்ணிக்கணும். ஆல்ரெடி சுண்டலில் வந்து நான் சால்ட்டு போட்டாச்சு. ஸோ சால்ட் இப்போ தேவையில்ல. இப்போ இது எல்லாமே நல்லா வதக்கிக்கோங்க. சுண்டல்லையும் மசாலா வந்து இறங்கணும். ஸோ அதுக்காக நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் விட்டிங்க அப்படின்னா மசாலா எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிடும். ஓகே, இப்போ ஒரு நெல்லிக்காய் சைஸில் புளி கரைச்சி எடுத்திருக்கேன். அதை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை கிளறி விட்டுக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ்லேயே இந்த மாதிரி உங்களுக்கு நல்லா கொதிச்சிடும். லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சிச்சு பாருங்கள். நல்லா கொதிச்சிட்ருக்கு. அகைன் கிளறி விட்டுடுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். நல்லா கொதிக்கணும். அப்போ தான் புளி தண்ணி வந்து கத்திரிக்காய், சுண்டல் இதெல்லாம் நல்லா இறங்கும். நீங்கள் வெஜிடேரியன்னா இந்த ஸ்டேஜ்லேயே எடுத்துடலாம். நீங்கள் நான் வெஜிடேரியன்னா நான் இப்போ வந்து ட்ரை ஃபிஷ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சுடு தண்ணியில் நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதை இப்போது ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறிட்டு ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுடுங்க. இது நல்லா குக் ஆகிட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இப்போ நம்மளோட டிஷ் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ சுட சுட சாதம் வச்சுட்டு அதில் நம்ம பண்ணின கத்திரிக்காய், சுண்டல், கருவாடு, ஹாஃப் கிரேவி இதில் போட்டுட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் மீ.